மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்னும் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறேன் என்ற உணர்வை தருகிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 3 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றார் ராகுல் காந்தி. டல்லாஸ் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை, வானிலை மையம் அலர்ட். பிற்போக்குத்தன கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு, மேலும் ஒரு வழக்கு பதிவு. முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது, தவைக தலைவர் விஜய் அறிக்கை. ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதி. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். 17 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி நாடு திரும்பும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்ற நிலையில் தற்போது அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அந்த விழாவில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து சென்றார். இந்த விழாவில் பேசிய அவர், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாகவும், அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்திருப்பதாகவும், ஆனால் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். மேலும் இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிகாகோவில் தமிழ் உடன்பிறப்புகளுடன் என்று குறிப்பிட்டு புதிய புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு டல்லாஸ் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கினார். இதில் 145 நாட்கள் பல்வேறு மாநிலங்களை கடந்து காஷ்மீரில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நடைப்பயணத்தை நிறைவு செய்தார். இந்நிலையில் இந்திய ஒற்றுமை பயணத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பதிவில், இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் தனக்கு மௌனத்தின் அழகை கற்றுத்தந்தது என குறிப்பிட்டுள்ளார். ஆரவாரமான கூட்டங்கள், கோஷங்களுக்கு மத்தியில் சத்தத்தை தணித்து தன் அருகில் இருப்பவர்கள் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய உண்மையாக கேட்கும் ஆற்றலை கண்டுபிடித்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாரத அன்னையின் குரலை உறுதி செய்ய அன்பின் குரல் நம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்க செய்வதே நமது நோக்கம் எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மேற்கு வங்காளம், வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பிய மகாவிஷ்ணுவை அங்கிருந்தே சைதாப்பேட்டை போலீசார் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டது. விசாரணையில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனவும், மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கிலேயே பேசியதாகவும், இதுபோன்று பல இடங்களில் தான் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் சரவணன் கொடுத்த புகாரில் திருவொற்றியூர் காவல்துறையினர் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே தான் இதுவரை காத்திருந்ததாகவும் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கி உள்ளதாகவும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச வெளியுறவு கொள்கை தொடர்பான குளோபல் டவுன்ஹால் 2024 இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜெய்சங்கர், அதிக வர்த்தக தொடர்புடைய நாடுகள் அதனை எளிதாக மேற்கொள்வதற்கான வழிகளை கண்டறிந்து மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார். இப்போதைய சூழலில் கடல்வழி வர்க்கத்தில் அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இதில் இப்போது இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா எப்போதும் ஆர்வம் காட்டி வருவதாகவும் குவாட் கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை இதற்கு உதாரணமாக கூறலாம் எனவும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் பல முதலீடுகளை ஈர்த்து வருவது நிதர்சனமான உண்மை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சிவகங்கையை அடுத்த ஒக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். மாவட்ட திமுக மகளிர் அணி செயலாளர் பவானி கணேசன். இவரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்தது குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நிறைவேறாத கனவுகளுடன் இருப்பவர்களின் காழ்ப்புணர்ச்சியில் வரும் பேச்சுதான் அது என தெரிவித்தார். சில பேர் நிறைய கனவுகளோடு, நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள். அதனால அந்த காழ்ப்புணர்விலே சில விமர்சனங்களை வைப்பார்கள். நல்லா தெரியும் எல்லாருக்குமே அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட MOU சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது. எல்லா விதங்களிலுமே, எல்லா இண்டெக்ஸஸ்லுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது காழ்ப்புணர்வு தவிர வேற எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இதுவரை 1976 பேரிடம் இருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் உடல்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இறுதி மரியாதை தரப்படுகிறது. அதன்படி மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் செய்ய 250வது நபருக்கு சென்னையில் அரசு சார்பில் இறுதி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மூளைச்சாவு அடைந்த முரளியிடம் இருந்து 2 சிறுநீரகங்கள், கல்லீரல், கணையம், கண்கள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் 39 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை பெற வசதி உள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை உறுப்பு கொடை தந்திருக்கிற கொடையாளர்கள் 1976 பேர். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 563 பேர் தந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. பாலியல் புகார் குறித்து ஊடகங்களில் பேச வேண்டாம் எனவும், நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்கும் முன்பு ஊடகத்தில் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என விசாகா கமிட்டி தலைவர் நடிகை ரோகிணி வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர்கள் ரஜினி, கமல் வருகிறார்களோ இல்லையோ இங்கு நடப்பதை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், பாதிக்கப்பட்டவர்கள் பாலியல் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றார். நாங்க இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் தண்டனை அது விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு.
ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அந்த நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியட்டாக எடுப்போம். ஸோ சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லனா எங்களுக்கு தெரியாது. இதுபோல் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் சேர்ந்து நடிப்பதாக கூறியுள்ளனர் என நடிகர் கார்த்தி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை ரோஹிணி, நடிகர் சங்கத்தில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களை அதற்கென அமைக்கப்பட்ட குழு விசாரிப்பதாக தெரிவித்தார். எங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதற்கு பெயர்தான் காமராஜர் ஆட்சி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நல்லாட்சி நடப்பதால் அதனை காமராஜர் ஆட்சி என்று EVK இளங்கோவன் கூறியிருப்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம், தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் காமராஜர் ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அது காமராஜர் ஆட்சி தான். நல்லாட்சி தான் நடக்குது. அதெல்லாம் வாட் இஸ் ராங்? ஏங்க, ஒரு கட்சிக்கும் ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய கட்சிக்கு ஒரு கனவு இருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி நடக்குது, தெலுங்கானாவில் காமராஜர் ஆட்சி நடக்குது, இமாச்சல் பிரதேசில் காமராஜர் ஆட்சி நடக்குது. எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறது காமராஜர் ஆட்சி தான். வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் ஜாதியவாதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிய மகாவிஷ்ணு கைது ஏற்கத்தக்கது எனவும், மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய விவகாரத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி VCK சார்பில் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய படங்களை எடுத்ததில்லை. சாதிய கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, விவாதத்திற்குள்ளாக்கக்கூடிய கருப்பொருளைத்தான் அவர்கள் மையப்படுத்தி படம் எடுத்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது சாதியவாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அவர்கள் சாதிய வாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றம் இங்கே நிகழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த படங்களின் வாயிலாக தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். ராமநாதபுரம் அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சொகுசு கார் அரசு பேருந்து மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களில் 2 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், செந்தில், மனோகரன், பிரணவிகா, தர்சிலா ராணி, அங்காள ஈஸ்வரி ஆகியோர் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசு பேருந்து மீது கார் மோதியதில் 5 பேர் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி திரைப்படத்துறையை ஊத்தி மூட முயற்சி நடப்பதாக நடிகர் மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அவர், மலையாள திரைத்துறையில் எழுந்துள்ள பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இவ்வாறு கூறினார். சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். உண்மை இதுதான். இப்போ உன்னாவ் எங்கே உத்தரப்பிரதேசில் அந்த பொண்ணை கற்பழித்து நாசம் பண்ணி கொண்டாங்களே, அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா? பில்கிஸ் பானு வழக்கு என்னாச்சு? குடும்பத்தையே காலி பண்ணாங்களே. கற்பழித்து ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி, ஆத்ரஸ், அதாவது நடு ராத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணிலேயே காமிக்காமல் ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம சிதைச்சாங்களே, அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா? உங்களை கேட்குறேன், கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கு தண்டனையில் போட்டாங்களா? பல்கேஸ் பானு வழக்கில் இன்னும் தலைமறைவாக இருந்த தடிப்பாருங்கிறவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார். பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா? இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் தெரியறவனா இங்க நிக்கிறேன். நீங்க மறைஞ்சிருந்து கேள்வி கேட்குறீங்க.
நீங்க என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்க எனக்கு. இல்ல நீங்க என்ன பத்திரிக்கை நீங்க பதிவு பண்ணுங்க. இங்க பாரு கேட்கறதுக்கு பதில் இன்னும் நான் ஒன்றும் சீமான இல்லை. நீங்க கேட்குறீங்கல்ல, இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன், மறிச்சு கேட்குறீங்க. என்ன இது பொது இல்லாம என்ன? ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கா, அதுக்கு கமிட்டி இல்ல, நடிகர்கள்னா உங்களுக்கு இழுச்சு வேணாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டுள்ளது. வடமேற்கு வங்காள விரிகுடாவில் ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினத்தில் இருந்து கிழக்கே 310 கிலோமீட்டர் பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதனை அடுத்து நாகை, எண்ணூர், கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. பின்னர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோவில் அர்ச்சகர், முஸ்லிம் தர்கா, ஆதீனம் ஆகியோர் பங்கேற்று உலக மக்கள் நன்மைக்காக வேண்டுதல் நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து உத்திரிய மாதா அந்தோணியர் உள்ளிட்டோரை கொண்ட சிறிய தேர்கள் முதலில் வந்தது. அதன் பின்னே பெரிய சப்பரத்தில் வந்த புனித ஆரோக்கிய மாதா அன்னையை நம்பிக்கையாளர்கள் சுமந்து வந்தனர். இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று மலர்களை தூவி வழிபட்டனர். ஒகேனக்கல்லில் இருந்து பூம்புகார் வரை 416 கிலோமீட்டர் தூரம் காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதை நடும் பணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி துவக்கி வைத்தார். தமிழர்களின் வாழ்வியலோடு தொடர்புடைய பனைமரத்தை அழியாமல் பாதுகாக்க தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் 1 கோடி பனை விதைகளை நடும் நெடும்பணியானது மாவட்ட ஆட்சியர் சாந்தி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு, தமிழ்நாடு பசுமை இயக்கம், தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து காவிரி கரைகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கும் இந்த பணியானது சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக பூம்புகார் வரை சுமார் 416 கிலோமீட்டர் தூரம் காவிரி கரையோர பகுதிகளில் பனை விதைகள் நடும் பணி நடைபெறுகிறது. மேலும் இந்த பணியில் ஈடுபடும் நபர்கள் உதவி என்ற மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்து கொண்டு இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என பனை விதை நடும் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் காவேரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றவிட்டால் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஜோதி மஹாலில் பசுமை தாயகம் அமைப்பின் மாநில துணைத் தலைவர் மாது இல்ல திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், தர்மபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி வரும் அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெற உள்ள அரைநாள் கடையெடுப்பு போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினர், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இவ்வளவு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்போ என்னன்னா, அடுத்தது வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தருமபுரி மாவட்டத்தில் அரைநாள் அடையாள கடை அடைப்பு, வெள்ளிக்கிழமை வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக ஒரு அரை நாள் அடையாள கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதற்கு அனைத்து வணிகர்கள், வியாபாரிகள், வணிகர் சங்கம், வியாபார சங்கம், பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இது ஒரு அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம். அப்பயாவது தருமபுரி மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முதியவர் ஒருவர் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள உருளைக்குடியைச் சேர்ந்த சுப்பையா தனது மூத்த மகனின் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது மூத்த மகனின் மனைவி கோவிலுக்கு சென்று திரும்பி வந்தபோது சுப்பையா வீட்டில் இல்லாததை பார்த்து பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. இதனிடையே வீட்டின் அருகே உள்ள கிணற்று அருகே சுப்பையா உடைகள் கிடந்ததை பார்த்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து கிணற்றுக்குள் தேடினர். அப்போது கிணற்றுக்குள் கிடந்த சுப்பையா உடலை மீட்டு உடல் உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து நாளாட்டின் புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காசாவில் கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 61 பேர் உயிரிழந்தனர்.
இத்துடன் இப்பகுதியில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40,939 அதிகரித்துள்ளது. இது தவிர இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை 94,616 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்னும் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறேன் என்ற உணர்வை தருகிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 3 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றார் ராகுல் காந்தி. டல்லாஸ் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை, வானிலை மையம் அலர்ட். பிற்போக்குத்தன கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு, மேலும் ஒரு வழக்கு பதிவு. முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது, தவைக தலைவர் விஜய் அறிக்கை. ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.